திங்ஸ் இப்போ மடியில் கட்டிட்டு வந்திருக்காப்புல. ஓப்பனிங் மிக்சிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்மளோட மோசமான குடிகாரர் போலயே. மிக்சிங் கரெக்டாக இருக்குதா? என்னடா குடிக்கிறதுக்கு முன்னாடி வாந்தி எடுக்கிற? கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்கிறேன். இந்தா கப்பு நடி. உங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? எனக்கா? கேட்டா பாடுறா ஒரு கேள்வி. நான் வழக்கமாக குடிக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டிக்காக ஃபுல் சரக்கு அடிச்சுட்டு சாம பூஸ்ட்டு டைட் ஆயிட்டேன். போய் அவங்க வீட்டில் ஒரு கடை வச்சு ஆம்லேட்லாம் போட்டு பங்கமாயிடுச்சு. என்ன மச்சான் டெஸ்டா? நான் குடியெல்லாம் விட்டு பல வருஷம் ஆச்சு மச்சான். இப்பெல்லாம் அந்த வாடையை கண்டாலே நமக்கு ஆக மாட்டேங்குது. ஏரியாவில் கேட்டேன், பயங்கரமான தண்ணி வண்டியாமே நீ. அதெல்லாம் ஒரு காலம். உங்கள் தங்கச்சி என்னை மொத்தமாக கஞ்சி போட்டு ஃப்ரெஷ்ஷாக அயன் பண்ணி வச்ச வெள்ளை சட்டை மாதிரி ஆக்கிவிட்டா. இப்போ இது கரபடியாத சட்டை. போண்டா ஒரு நல்லா குடிச்சா ஒன்றும் ஆகாது. குடிச்சா சரக்கு பாட்டில் காணோம். காணமா? கிளாஸையும் காணோம். நீ ஏன் கூட பேசுனீங்க? அப்புறம் யார் வந்து அடிச்சது? என்னடா 2 பாட்டில் வருது? 2 பாட்டில்ஸ். நானும் டெய்லி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து டெய்லி பார்ட்டி கேக்குறேன் மச்சான். வைக்கவே இல்லையே. ஆனா நீங்க இருக்கீங்கல்ல தெய்வம், அழகா இருக்கீங்க. நீங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிறீங்க மச்சான். இரு உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி, இந்த சிக்கன் எங்க இருக்கு? நீங்க குடிச்சிட்டு கூப்பிடப்படுங்க, நாங்க சிக்கன் எடுத்துனோம். ஓகே ஓகே. I take this one. By God. Bye. பாத்தியாடா, குவார்டர் பாட்டில் ஃபுல் பாட்டில் லவ்ட்டிங்க போகுது. சரி அதெல்லாம் விடு, நீ மாட்டுக்கு வா. என்ன உன் கதை? இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தானா எல்லாம் பண்ணுச்சுல்ல. அது என்ன ஒன்றா தன்னை அறியாமலே உள்ளுக்குள்ளே ஒரு தெனாவிட்டு வந்துடும். இந்த ஜீராவில் ஊறின குலாப் ஜாமுன் மாதிரி அந்த தெனாவிட்டு தீவனம் ரத்தத்தில் ஊறிடும். பாசெல்லாம் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கும். பாசக்கார பொண்ணு தான். அவன் தப்புன்னு தூக்கி போட்டுரும். நம்ம மனசை வச்சிடும். மச்சான் நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் அளவாக இருக்கட்டும். ஓய், நான் எங்கடா தேவையில்லாமல் பேசினுக்கிறேன்? உண்மைதான்டா சொல்லுங்கிறேன். ஏன் தங்கச்சிடா, எனக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து பார்த்துனுக்கிறேன். இல்லை மச்சான், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, என்ன தப்புன்னு வழக்கு? வீரா கோவக்காரி தான். ஆனால் அவள் கோவத்தில் நல்லது மட்டும்தான் விளையும், கெட்டது நடக்காது. பெட்டு கட்டுற மச்சான். வீரா மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், தமிழ்நாடு எங்கேயோ இருக்கும். வீரா மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரோம் மச்சான். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நீ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவன் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியா? எவ்வளோ கழுவி ஊத்துறா, பங்கப்படுத்துறா. என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு லைட்டா சொரணான்னு ஒன்று இருக்கும்ல. எப்பா, நானும் அந்த மாதிரிலாம் பண்ணால் செம காண்டாயிடுவேன். உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல? அது எப்படி கோவத்தை மீறி அதுக்குள்ள ஒரு லவ்? லவ் பண்ணா என்ன? அதுக்காக காதலிக்காம இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், எப்பயுமே மாறாது. அப்புறம் இங்கே பாருங்க மச்சான், நீங்களா இருக்க போய் வீராவை பற்றி பேசும்போது நான் அமைதியாக இருந்துட்டேன். இதுவே வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அப்பி இருப்ப தெரியும். மேபி இங்கிலீஷ் அப்படிலாம் சொல்லாதீங்க மச்சான். அவ தங்கமான பிள்ளை. என்னடா அவன் உண்மையிலே நம்ம லவ் பண்ணுறவனா இல்லை லவ் பண்ணுற மாதிரி நடிகிறானா? இல்லையே தம்பி, கண்ணில் ஒரு உண்மை தெரியுதே. அப்போ இவனுக்கு வீரா பிரச்சனை கிடையாது. வீராவை இழந்துடக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் பண்ணுகிறான். இவன் என்னோட மோசமாக இருக்கிறான். நமக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொன்ன ரோசம் எதுவும் கிடையாது. பொண்டாட்டிக்காக என்ன வேணா பண்ணுவோம். தம்பி நம்மளோட ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கிறாப்புல. தம்பிக்கிட்ட நிறையா கற்றுக்கணும். உங்கள் 2வது டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டான்.
மாறா உனக்கு 3வது டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு எனக்கு 3 இல்லையடா. இருந்தாலும் வைக்கிறேன். சிப்ஸ் காலி. வர்றேன், ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியா நானே யோசிக்கிறேன். பாப்பா வா. என்னண்ணே இது? என்னதா சாப்பாடு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? டைம் என்னாச்சு, சாப்பிடாம நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறியாமே. தினம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறியா நீ? உடம்பு என்னதுக்காவும்? அண்ணே, நான் சஸ்பென்ஷன்ல இருந்தேன்ல, ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சு வச்சாதானே ரீஜாயின் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் சரி, மக்களுக்காக சேவை பண்ணலாம் நீ முடிவு பண்ணிட்ட. உன் என்ன எனக்கு புரிஞ்சிச்சு. உன் என்ன நல்லா இருக்கணும், உன் உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும், கரெக்டிங் சாப்பிடணும். நீ முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலையை பாரு. எந்திரி நீ. அண்ணே வேண்டாண்ணே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன நீ அப்புறம் சாப்பிட்றன்ற? சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிற. சரி விடு, நீ உன் வேலையை பாருனா. ஏன் வேலையை பாரு? கேளுண்ணே. நீ பாரு. நான் என்ன பண்றேன்னா உனக்கு ஊட்டி விட போறேன்னா. அண்ணே நீ என்ன பண்றியா? சாப்பிட்டே மொத்த வேலையை பாப்பியா? சரி, நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிடுமா. நான் சாப்பிடும் போது தான் நீ சாப்பிடன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஆகட்டு. ரொம்ப படிச்சாலே இந்த பிரச்சனை தான். வேலை பார்த்துனே இருக்கணும், சாப்பிடவே முடியாது. அதனால தான் நான் படிக்கவே இல்லை. அது நல்லாவே இல்லை. நல்லா தானே இருக்கு. இத சொல்ல இந்த மாரப்பையன் இருக்கிறான்ல, அவன் பண்ண கொஞ்சம் கூட சில மாசமான பையனா இருக்கிறான். எனக்கு சத்தியமா சொல்றேன், செம கடுப்பா இருக்குது. ஓங்கி அப்பில்லாம் தான் தோந்து வேணான்னு பாக்குறேன். அதாவது ஒரு மனுஷனா இருந்தானா மாறணும், புரியுதா? அவன் ஊர்ல இந்த மாதிரி இப்போ அப்படியே இருக்கிறான். ரவுடி பசங்க கூட சுத்துறது, அராத்த பண்றது, அது தப்பு. அது ரத்தத்திலேயே ஊறிடுச்சு. அது என்ன சும்மா சொன்னாங்க? 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு. ஆகாட்டு. அதான் இவனால யாருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐயா இவன் மாதிரி ஆளுங்களாம் என்ன கேட்க போனால் இருக்கவே கூடாது. நீ நான் அவனை சொல்கிறேன், தப்பாத்து கதை. அவன் வேணும் உனக்கு. அவனை கழிச்சு கட்டு. மனுஷன் வாழ்வான் அவன் கூட. ஐயோப்பா, மனுஷனே கிடையாது அவன். எந்த பொண்ணாலையும் அவன் கூட வாழவே முடியாது. போதுண்ணே. இன்னும் ஒரே ஒரு வாய்மா. இல்லண்ணே, நீங்க பேசுனது போதும்னு சொன்னேன். ஏமா அண்ணன் பேசுனதை தப்பா எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணே, பொதுவா மாறன வீட்டுல எல்லாரும் எப்படி பாக்குறாங்களோ அதை தான் நீயும் பேசுற. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவன்.